ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நம்முடைய வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பெண் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படி இருக்கும், ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா, இது ரெண்டு தவிர வேறையே சிந்திக்க முடியாது அப்படின்னு தெரியாது. ஆனாலும் நான் குழந்தை நல்ல அறிவாளியாக இருக்கணும், நல்ல பராக்கிரமசாலி, அதாவது வெல்த்து நல்லா இருக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், வெல்த்து வாய்ஸ் அந்த குழந்தை மிகச்சிறந்த நிலையில் வளரணும். ஒரு தாய்மார்களும் ஆசைப்படுவாங்கல்ல, படுறீங்கல்ல, அதுதானே உண்மை. அது பூப்படைந்த பின்பு திருமணம் என்று ஒன்றை சொன்னால் அவங்களுக்கு முகத்தில் ஒரு நாணம், ஒரு இனம் புரியாத வெட்கம், தன்னால் அது நாணம் வந்துடுது. அந்த இடத்துல தன்னுடைய வருங்கால சந்ததிகளை பற்றி மட்டும்தான் அவங்களால சிந்திக்க முடியும். கணவனோட சேர்றாங்க, குழந்தைய பெற்றுக்கிறாங்க, வயிற்றில் சுமக்கும்போது ஆயிரம் கனவுகள். என் குழந்தை எப்படி இருக்கணும், நல்ல அமுல் பேபி மாதிரி இருக்கணும், புசுன்னு இருக்கணும், ரொம்ப அறிவோடு இருக்கணும், நல்ல ஆற்றலோடு இருக்கணும், மிக உயரமாக இருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய அழகாக இருக்கணும், சுட்ட முடியோடு இருக்கணும். சுட்ட முடி அழகுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் சிந்திச்சு அந்த குழந்தைய சுமக்கிறாங்க. இந்த சுமத்தல் அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது மாதம் கரு வளர்ச்சி வித்தியாசமாக வளர்ந்துட்டே இருக்குது. வயிற்றை தடவி பார்த்துக்கிறாங்க, பெருமிதப்படுறாங்க. வலி 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 அந்த வலியை தாங்குறாங்க. தாங்கி அந்த குழந்தைய பெற்று ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்பொழுது போன உயிர் திரும்புது. மந்தகாச புன்னகை, அம்மா அப்படின்ற ஒரு பார்வை பேசுகிறாங்க. தான் குழந்தைய அப்படி பார்க்குறாங்க. அதில் ஒரு பேரின்பத்தை காண்கிறார்கள். சிற்றின்பம் அந்த குழந்தையை உச்சி நுகர்வது, பேரின்பம் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் அடைவது, தன்னுடைய தவ பயன் முழுசுமே நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு நினைக்கிறாங்க. ஒக்கரமாக இருக்கிற பெண் கூட ஒரு குழந்தைய சுமந்த உடனேயே மென்மை அடைகிறாள். அதுதானே, அந்த மென்மை அடைகிற பட்சத்தில் அவங்களுடைய முகம் ரொம்ப ஒரு பிரைட்னஸாக இருக்குது. ஒரு விவசாயி நிலத்தை உழறான், கஷ்டப்படுறான், அதுக்கு அடி உரம் வைக்கிறான், மேல் உரம் வைக்கிறான், நாற்று பிடுங்குறான், நட்டு வைக்கிறான், களை எடுக்கிறான், மருந்து அடித்து பூச்சிகள் சாகாத பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். அழகாக அந்த பயிர் செழிக்கும் போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம், புன்னகை, அப்படின்னு. அந்த நெற்பயிர் நன்றாக முத்தி கதிர்கள் நன்றாக வளர்ந்து கொத்தா தலையை சாய்ச்சி தரையில் படுக்கும் பொழுது அதை அவன் ரசிக்கிறான். ரசிக்கும் பொழுது நல்ல மகசூல் அப்படின்ற ஒரு எண்ண கண்ணோட்டம் பணம்ன்ற இடத்துல வந்து நிற்குது. அதுபோல் ஒரு தாய்மையும் அப்படி தான். அந்த தாய்மையில் என்னென்ன குறைபாடுகள் நடந்தால் இந்த குழந்தையுடைய வாழ்க்கை செழிக்கும் அல்லது முடங்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ தொடப்போகிற சப்ஜெக்டு. வீடிகை இல்லாத எதையும் பேசுறது நல்லா இருக்காது. அவசரங்கள் நமக்கு அதிக பலனை அளிக்காது. நிதானம் போல ஒரு வேதம் கிடையாது. நான் எல்லா வேதத்தையும் படிச்சிட்டேன், வேதத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிதானமே வேதம். நிதானிச்சவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். நிதானத்தில் செயல்படும் ஆராய்ச்சி தான் அற்புதமான விஞ்ஞானம். விஞ்ஞானம், அஞ்ஞானம், மெய்ஞானம். முதல்ல அஞ்ஞானமாக இருக்குது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது விஞ்ஞானமாக இருக்குது. முடிவில் அது மெய் என்கிற உண்மை ஞானமாக, மெய் என்கிற உடல்
ஞானமாக தெளிவாக இருக்கு. இத அதி அற்புத விஞ்ஞானம் அப்படின்ற இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த உடற்கூறுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது தவறுகள் இந்த இடத்தை பிடிக்கும் பொழுது இந்த குழந்தை வளர்ப்பு, அந்த குழந்தையுடைய செழிப்பு, இது ரெண்டும் தான் தாய் மனசில் நிற்கும். ஆனால் அழகான, அறிவான, ஆற்றல் மிகுந்த, பராக்கிரமம் நிறைந்த குழந்தை நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதுக்காக நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா ஆனால் எடுக்கலை. அடிப்படையில் இருந்து எந்த ஒரு பெண் குழந்தையும் தாய்மையை நேசிக்கும், தாய்மையை அடைய விரும்பும், தாயாகவே நடந்து கொள்ளும். இந்த குழந்தை இருந்தால் கூட நீ என் பையன்னு தாத்தாவை கூப்பிடும், நீ என்னுடைய பொண்ணுன்னு பாட்டியை கூப்பிடும், பெத்த தாயே எங்கள் அம்மானு சொல்லும். இந்த காதில் இந்த சப்தங்கள் விழும்போது நம்முடைய தாயே மறு அவதாரம் எடுத்து பேத்தியா இருக்கான்ற பாச பிணைப்புகள் இந்த வயதான காலத்தில் ஏற்படவும் செய்யும். இதுதானே உண்மை. பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்களெல்லாம், அவள் வாடா போடா பொறுக்கி என்ன திட்டினாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தாய் திட்டினாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தன்னுடைய மகள் திட்டினாலும் கொஞ்சம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசத்தில் தயங்குவோம். பேத்தி திட்டினா அதி அற்புதமான சந்தோஷத்தை படுவோம். இந்த தாய்மை என்கிறது அந்த பிஞ்சு குழந்தைக்குள்ளேயே வளருது. தன்னை ஆனா சிந்திக்க கூட விருப்பப்படுறது இல்லை. தமாஷா சில பேர்கிட்ட பேசுவேன், நீங்கள் ஆம்பளையா பிறந்திருக்கணுங்க, நீங்கள் பொம்பளையா பிறந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை ஆம்பளையா மாற்றிடலாம் ஆப்ரேஷன் பண்ணினா கோபம் வரும் அந்த பொம்பளைக்கு. ஒரு ஆம்பளைய போய் நீ பொம்பளையா மாறிடுன்னா எவ்வளோ கோபம் வருதோ அந்த மாதிரி கோபத்தை 2 மடங்கு பார்க்குறேன் பல பெண்கள்கிட்ட, என்னுடைய சீடர்கள்கிட்ட, அப்படி பல பேர்கிட்ட. நீ ஆம்பளையா மாறிடு, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 30-40,000 செலவு பண்ண ஆம்பளையா மாற்றிடுவான், டியூராபால் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டோன்னா மீசெல்லாம் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் வரும் அந்த பொம்பளைங்களுக்கு. ஆக அந்த தாய்மையை இழக்க ஒரு பெண் விரும்பவில்லை. குழந்தையிலேருந்தே வாடா போடான்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவா, ஆளுமை திறன் வெளிப்படும். வாடி போடின்னு கூட்டா கோவப்படுவா, பெண்மை திறன், ஆளுமை திறன், பெண்மை திறன் கோவப்பட வைக்கும். என்ன வாடி போடின்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்பா, வாமா போமான்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவா. இதுதானே உண்மை. அந்த பெண் குழந்தையை நாம் எப்படி வளர்த்தால் சிறந்த தாய்மையை அடைவாள், நல்ல வாரிசுகளை பெற்று உலகத்திற்கு கொடுப்பாள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சில ஜீவன்கள் இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நமக்கு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஜீவனில் நாய் ஒரு வகை. இந்த நாய் என்ன பண்ணுன்னா, பொட்ட நாயை மற்ற ஆண் நாய்கள் கடிக்காது. எங்கே போனாலும் தன்னுடைய ருது காலங்களில், பருவ காலங்களில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் ரவுண்ட் அடித்து தன்னுடைய ஆண் துணையை அந்த பெண் தேர்ந்தெடுக்கிறது. வீரியமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஆண் நாய்களோட தொடர்பு கொண்டு தன்னுடைய வம்சத்தை உலகுக்கு பெற்று கொடுத்து விட்டு செல்ல துடிக்கிறது. அப்படிப்பட்ட பட்சத்தில் தன்னுடைய இனம் தான் போட்ட குட்டிங்க ஒரு 10 குட்டி அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால், அது சுற்றி அந்த தாய்மை அடைந்த முதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணாய் சுற்றி அப்படி ஒரு பார்வை பார்க்குது. பருவ காலங்களில் ருது காலங்களில் புணர்ச்சியில் ஈடுபடுது. வெளியே வந்த உடனே அந்த கருவை கலைக்குது அந்த நாயே. ஏன்னா குட்டிங்க ஜாஸ்தி இருக்குது, இதை கொன்னுடும், அல்லது இந்த இடத்துல இந்த குட்டிகள் பிழைக்காதுன்றதுல சில மூலிகைகளை சாப்பிட்டு வாந்தி எடுத்து கருவை கலைக்குது. இந்த இடத்துலையே அந்த மாதிரி ஒரு நாய் பண்ணின்னு இருக்குது. அதை பார்த்துட்டு சொல்கிறேன், குட்டிகள் குறைஞ்சி போச்சு, தன் இனம் குறைஞ்சி போச்சுன்னு இப்போ கன்சீவ் ஆகிருக்கு. 4 வருஷம் கழிச்சு மாசமாக இருக்குது. குட்டின்னு ஒரு 10-15 நாளில் போடுற அளவில் ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஒரு நாய் அப்படின்னு நம்ம ஒருத்தரை திட்டுறோம், நன்றி மிகுந்தது அப்படின்றத உணர்றோம், ஏற்றுக்க மறுக்கிறோம். அந்த நாய் இனம் கூட தன்னுடைய வம்சத்தை வளர்ப்பதிலையும் தன் இனம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுலையும் 4 வருட காலம் கர்ப்பத்தை கலைச்சி 5வது வருஷமா இப்போ அந்த குட்டிகளை சுமக்குது. இந்த அதனுடைய குட்டிகள்லாம் செத்து போச்சுன்ற காரணம், விஷம் வைத்து கொல்லப்பட்டதுன்ற காரணத்தினால எவ்வளோ ஒரு அற்புதம், அதிசயமாக இருக்குது. அந்த 5 அறிவு ஜீவன் நம்ம சொல்லிக்கிறது 6ஆம் அறிவோடு செயல்படுற இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா,
எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படியெல்லாம் நம்ம உட்கார்ந்தால், எப்படியெல்லாம் நம்ம செயல்பட்டால் அறிவும் ஆற்றலும் மிகுந்த குழந்தைகள் பிறக்காது அப்படின்றத பார்ப்போம். எப்படியெல்லாம் இருந்தால், எப்படியெல்லாம் செயல்பட்டால் அறிவுள்ள ஆற்றலுள்ள குழந்தைகள் பிறக்கும்ன்றதும் இதில் சேர்ந்துடும். பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு நம்ம வளர்க்கும் பொழுது நடுவில் இருந்து கோடு எடுத்து வகுடு எடுத்து தலையை வாரி பழக்கப்படுத்துறது அப்படின்ற இடத்துல இந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அறிவின் ஆற்றல் 7 நிலைகளில் ரிசீவ் ஆகும். எதையும் உணரக்கூடிய சென்சிட்டிவ் அதி அற்புத உணர்வு ஆற்றல் பெருகும். அதனால குழந்தைங்களை, பொட்ட குழந்தைங்களை மேலே தூக்கி வாடுறது, ஆம்பளை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுன்றதை விட்டுட்டு ஒரு வயசுக்கு மேலே மொட்டை எடுப்பாங்க. அடுத்த ஒரு 6 மாதத்தில் முடி வளரும் பொழுது இந்த நெடுக்கோடை வகுடு எடுத்து வாரி பழகிறது மிகச்சிறந்த ஹை சென்சிட்டிவை கொடுக்கக்கூடியது. இதனால் கர்ப்ப நோய்கள் தீரும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்டு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பொட்ட குழந்தைங்கள மல்லாக்கா படுக்க வைக்காதீங்க. குழந்தையில ஒரு 4-5 வயசு வரையிலும் அது ஒன்றும் கண்டுக்க முடியாது. 7 வயசுக்கு மேலே கர்ப்பப்பை துளிர்விட ஆரம்பிக்கும், சின்னதாக அப்படியே வளர ஆரம்பிக்கும். இந்த நாயை பிடிங்க, ஃபோட்டோ அப்படியே, இந்த நாய் தான் அந்த நாய். 4 வருஷமாக குட்டி போட மாட்டேன்னு தன் குட்டியை பார்த்தது, இப்போது கன்சீவ் ஆகிருக்கு, சுமந்துருக்குது தன் வயிற்றில். அந்த நாயை பாருங்கள், சொல்லும் போதே வந்திருக்கு. மூலிகையை சாப்பிட்டு வாந்தி எடுத்து தன் கர்ப்பத்தை கழிச்சு இந்த நாய் தான். நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன் எங்கள் 3-4 வருஷமாக. அதனால் இந்த நாய் தான் அது. இந்த நாய் மூஞ்சியும் சேர்த்தே காட்டுங்க, என் மூஞ்சியை விட அந்த நாய் அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹை சென்சிட்டிவை இந்த நாய்கிட்ட நம்ம கற்றுக்கிற பாடமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண் குழந்தைக்கு கவுந்து மல்லாக்கப்படுகிறது 5 வயது வரையிலும். 7 வயசுக்கு மேலே இடதுபுறமாக தூங்கும்படி அவளை வலியுறுத்துங்கள். பின்பக்கம் சின்ன தலகாணியை முதுகில் வச்சு கூட அவங்கள பெறல விடாத பண்ணலாம். அதே மாதிரி அமர்வு முறைகளில், உட்கார்ற முறைகளில், அமர்வுன்னா உட்கார்ற முறைகளில் சில பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலை இப்படி வச்சுட்டு உட்காருவாங்க. இது கர்ப்பப்பையு தளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, உறுப்புகள் எதையுமே வெளித்தள்ள துடிக்கும். அது உலக இயல்பு. தொண்டவரெல்லாம் சாப்பிட்டவனுக்கு தொண்டைக்கு மேலே உணவுகளை வெளித்தள்ள துடிக்கும், வாந்தி பண்ணுறதுன்னு பேர். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டவனுக்கு ஜலமும் மலமும் இயல்பாக வெளியே தள்ளணும், எதுவும் உடம்பு ஏற்றுக்காது தேவைக்கு மேலே. அந்த இடத்துல இப்படி உட்காரும் பொழுது அந்த கர்ப்பப்பை பலவீனம் அடையும். 7 வயசுக்கு மேலே இப்படி உட்கார விடாதீங்க. ஓடி ஆடுற வயசெல்லாம் வேற. அப்போ கர்ப்பப்பை தளர்ச்சி உண்டாகும். மல்லாந்து படுக்கக்கூடாது, கவுந்து படுக்கக்கூடாது. கவுந்து படுக்கும் பொழுது கருமுட்டைகள் தாறுமாறாக வேலை செய்யும். இந்த ஆட்டு தலையை காமிச்சோம் பாருங்க, பஃபாமேட்ன்ற ஒரு தெய்வம் கர்ப்பப்பையை முன்னிறுத்தி தான் சாத்தானை உருவாக்குகிறது. நான் காமிச்சேன் இல்லையா போன தொகுப்பில், பஃபாமேட்ன்ற ஒரு தெய்வம் ஆட்டுடைய தலை சாத்தான். இந்த தெய்வம்னு சொல்ல சாத்தான்றது ஆட்டு தலையை கொம்பை முன்ன வச்சு தான் அது. 2 பக்கத்தில் ஒரு 2 பால், வித்து சக்தி உள்ளே போய் இறங்குற இடம், இந்த பக்கத்தில் வித்து சக்தி இறங்குற இடம் கர்ப்பப்பையுடைய வடிவம். அப்படி வரக்கூடிய வடிவம் தாடி மாதிரி இருக்கிறது. இந்த கர்ப்பப்பை முடிகிற இடத்துல அந்த வித்து சக்தி போய் விழுது. ஆணுடைய வித்து சக்தி அந்த கர்ப்பப்பையை தாங்குது, குழந்தையை உருவாக்குகிறது. அப்போ இந்த மாதிரி மல்லாக்கப்படுக்கும் பொழுது இந்த ஆட்டுத்தலை கொம்பு தரையில் முட்டினா அதனுடைய கருமுட்டைகள் எங்கெங்கே எந்தெந்த பையில இருந்து ஒரு 6-7 நிலைகளில் இருந்து தான் இது செயல்படும். இந்த 6-7 நிலைகளில் வித்து சக்தி அந்த கர்ப்பப்பை ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு சொன்னால், முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு, 4ஆம் அடுக்கு, 5ஆம் அடுக்கு, 6ஆம் அடுக்கு, 7ஆம் அடுக்கு, இந்த அடுக்குகளில் எந்த இடத்துல படியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தைகள் வடிவமையும். இதை மேல்புறத்தில் ஆணும் மையப்புறத்தில் பெண்ணும், சரியா? அதாவது மேல் பக்கம் இந்த 2 பக்கத்தை எடுத்தனா, இந்த பக்கம் நான் கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன். ஆண் குழந்தை, ஆண் குழந்தை, ஆண் குழந்தை.
இந்த இந்த மையப்பகுதியில் பெண் குழந்தை மற்ற இடத்துங்களில் பிறக்கும்போது பலவின் பால் அப்படின்ற இடத்துல போகும்போது இந்த கவுந்து படுக்கிறதுனால இந்த கருமுட்டைகள் வெளிப்பட்டு காத்திருக்கும் வித்து ஆணுடைய வித்துக்காக. அதனால் இதையே தொடர்ச்சியாச்சுன்னா அந்த பைகள் தன்னுடைய வேலையை மாற்றி செய்யும். ஒரு மனுஷனுக்கு நிமிர்ந்து உட்காடுறான், அவனை கூண் போட்டு இப்படியே ஒரு கூண்டில் அடைச்சிட்டு அவன் முதுகவை கூணாக வளைஞ்சிடும். ஒரு 20-21 நாள் அவன் ஏது நடக்கும்போது இப்படி தான் நடப்பான். அதுபோல் கவந்து படுக்கும்பொழுது அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் வெளிப்பட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அறிவாற்றல் அற்றதாக பிறக்க வைக்கும். அதனால் கவுந்து படுக்க விடாதீங்க. அதே நம்ம சொல்லி கொடுத்தா தான் உண்டு, அதுங்களுக்கு தெரியாது. காலை விரித்து உட்காரக்கூடாது. உட்காரும் பொழுது இங்கே வா, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி உட்கார்ந்தா தான் நல்லது. சயின்டிஃபிக்கலாக போதிக்கலாம். இன்றைக்கி இருக்க 3-4 வயசு குழந்தைங்க கூட அதை புரிஞ்சிக்குது. அதனால் ஒரு 7-8 வயசுக்கு மேலே பருவம் அடையிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சலாம். 7 வயசு வரலாம் கூட விட்டுடலாம். கவுந்து படுக்க கத்தராதீங்க. 9 வயசுக்கு மேலே அந்த குழந்தைய ஒரு கழிச்சு படுக்க கற்றுக் கொடுங்க. 7 வயசு தொடங்குகிறோம், 9 வயசுன்றது இயல்பாக இருக்கும். அப்போது இந்த அர்த்தபத்ராசனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆசன முறைகளை இப்படி கொடுத்து உட்கார்றதா உங்களுக்கு பாதுகாப்பு. கர்ப்பப்பை சமச்சீராக வேலை செய்யும். இப்போ நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்தா 7 ஆதாரங்கள் சரியாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு ஆதாரங்கள் வேலை செய்ய நிமிர்ந்து உட்காரணும்னா உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதாரம் 7 ஆதாரம் இப்படிலாம் சொல்கிறோமே, அந்த ஆதார பகுதியெல்லாம் பலமாக வேலை செய்யும். அதில் நிமிர்ந்து உட்காருங்க, அறிவாற்றல் நல்லா இருக்கும், கண்கள் கூர்மையடையும், நோய்கள் வராதுன்னு சொல்கிறோமே. அது மாதிரி இந்த கர்ப்பப்பை 7 இடங்களில் ஆண் நாட்கள், பெண் நாட்கள், அலி நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களை ஒத்து அமையக்கூடியவை. அதனால தான் ஒரு பெண் பூப்படைந்த பின் 27 நாட்கள் கரெக்டாக அவளுக்கு சரியாக இருக்கும். 28ஆம் நாள் அவளுக்கு அந்த இரத்தப்போக்கு வெளியே வரும். உதிரப்போக்குன்னு சொல்லுவோமே, ருதுகால பருவங்கள் வெளியேறும். அதுலேருந்து ஒரு 4 நாட்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருப்பாள். அதே மாதிரி இந்த இரத்தப்போக்கு வெளியே வரும்போது உணர்ச்சி பூர்வமாக 4 நாளைக்கு இருப்பாள். அந்த நேரத்தில் ஆணுடைய இணைப்பு, உடல் உறவு தான் பேசுறது, தப்பு இல்லை. உறவு சரியான முறையில் அந்த 4 நாட்கள்லேருந்து தொடங்குனா நல்ல வளமான பலமான வெல்த் அண்ட் ஹெல்த் உடைய குழந்தைகள் அறிவாற்றலோடு பிறக்கும். அதே மாதிரி கடைசி அந்த அந்த 15 நாட்கள் 16 நாட்கள் கழிஞ்ச பின்பு அவங்க கூட அந்த ருது காலங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஆண் கண்டிப்பாக இணை சேரணும். அந்த தாக்குதல் செக்ஸ் பண்ணும்போது ஒரு தாக்குதல் உருவம் இல்லைங்களா, அந்த தாக்குதல் கர்ப்பப்பையை பலவீனப்படுத்தி அந்த இரத்தப்போக்கை வெளிப்படுத்த மிகவும் ஏதுவாக இருக்கும். ஆக ஒரு ஆணை நம்பி தான் ஒரு பெண் இந்த விஷயங்கள் மறக்கும் போதோ அல்லது ஒதுக்கும் போதோ நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துடும். அதனால் இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை உடலுறவு கொள் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த செயல்களை ஆண் கையாளணும். குழந்தைகளை தாய் தகப்பன் எப்படி வளர்க்கணும்னா, காலை அகட்டி உட்கார்றது, இப்படி சப்பலாங்கோல் போட்டு உட்கார்றது, விரிச்சு உட்கார்றது, இதுக்கான நாட்களுக்கான இது காலங்கள் இல்லை. உட்காரும்போது ஆசன முறைகளுக்கு இது உதவும். ஏன்னா இப்படி ஆசன முறைகளை உட்காந்து நிமிர்ந்து உட்கார்றதுனால இந்த கர்ப்பப்பை மேலே இழுத்துரும். நீங்கள் அனுபவித்து சொல்லலாம். பூன்னு சொல்கிறேன், அனுபவத்தை தான் கொடுக்குறேன். நீங்கள் குனியும் போது அது தளர்ச்சி காணும், கீழ்நோக்கி இருக்கும். இந்த காலை அப்படின்னு வச்சு நிமிர்ந்து உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை மேலே ஏறிடும். அப்போ இந்த 7 ஆதார அடுக்குகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். படுக்கும் பொழுது இந்த நோய்கள் வரும். இந்த மாதிரி அதே மாதிரி நெத்தியில் திலகமிட்டு பழகுங்கள். திலகமிடும் பொழுது இந்த பொறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்துற பழக்கம் ஒன்று நம்ம சமுதாயத்தில் இயல்பாக உண்டு. கட்டுக்கடங்காத காளைகளுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி அது காம இச்சைகளை தூண்டக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மூக்கு. இந்த இடத்துல வரக்கூடிய நரம்புகள் அந்த வேலையை செய்யும். அதனால் மூக்குத்தி பழகும்போது அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா அப்படி திருகி விட்டுக்குவாங்க. வேப்பங்குச்சி வைப்பாங்க ஆரம்ப காலத்தில். அப்படி திருகி விடும்போது இயல்பாகவே அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த இடத்துல போச்சுன்னா காம சிந்தனை கட்டுப்படும். காது குத்தி பழக்கப்படுவாங்க. சாந்த குணம் உருவாகும். இந்த காதுடைய ஓட்டம் இருக்கே, இந்த இடத்துல காது குத்துற பழக்கம் நமக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதணி விழா அப்படின்னு ஒன்று வச்சு ஒரு பெரிய விசேஷமாக பண்ணுவாங்க. ருது அடைஞ்ச உடனே சிலர் குத்துவாங்க, இளம் வயசுலேயே சில பேர் குத்துவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த காதில் இருக்க தோடு கைண்டுதான் அப்பப்போ பார்த்துக்குவாங்க. இந்த கோமுக ஆசனம்னு நேற்று ஒன்று சொன்ன பாருங்க, சாந்தத்தை கொடுக்கறது. அந்த கோமுக ஆசனம் நம்ம போட்டு பார்க்குறோம். இதெல்லாம் அவசியமானதுன்றதால பேசுகிறோம். இப்படி உட்காந்துட்டு காதுகளை இப்படி பிடிக்கணும்.
குடித்தா சாந்த குணம் வந்துடும். இயல்பாகவே அந்த தோடு குத்தி கொடுத்தீங்கன்னா அந்த நரம்புகள் வந்து மூளைக்கு அமைதியை கொடுக்க மூக்கணாங்கயிறு இட்ட காளைகளைப் போல் மாடுகளைப் போல் அமைதியாயிடும். இந்த தோடு போடுற பழக்கம் அதில் உருவானது. ஆக எல்லாமே சயின்டிஃபிக்கலாக இருக்குது நம்மக்கிட்ட, விஞ்ஞான ரீதியான அதி அற்புத விஞ்ஞான ரீதியாக இருக்குன்றது சொல்ல வர. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது கர்ப்பப்பையுடைய இயக்கங்கள் சரியா இருக்கு. தயவு செய்து திரும்பி 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 சொல்றது என்னன்னா, கோழிக்கறியை வெறுத்து ஒதுக்குங்கள். நேராக கர்ப்பப்பையில் போய் கொழுப்புகளை உருவாக்குது, நீர்க்கட்டிகளை உருவாக்குது. கொழுப்பு அடைஞ்ச கர்ப்பப்பை செதில்கள் வேலை செய்யறதில்லை, வீங்கி போகுது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்று அறுத்து எடுக்கணும், இல்லை மருந்து கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணுறான், மருந்து இல்லை. ஆனால் நம்முடைய சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நன்னாரி, ஏலக்காய், சுக்கு, மிளகு, திப்பில்லி, அந்த வெள் அருகு, இது 6 அற்புதமான வரமாக இருக்குது. இந்த கர்ப்பப்பை வீக்கத்தை குறைப்பதில் கத்தாழை, சோற்று கத்தாழை மிக அற்புதமான வரம். வாரத்துக்கு 2-3 முறையாவது சோத்து கத்தாழையை கொடுக்க முயற்சி செய்தோம்னா வெள்ளைப்படுதல் என்கிற நோய் விலகும். வெள்ளை அருகு அற்புதமான கர்ப்பப்பை கொழுப்பை கரைப்பதில் வல்லதா இருக்கு. நன்னாரி இரத்த பெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி வாத பித்த கபத்தை ஒழிக்கக்கூடியதா இருக்கு. கடுக்கா வந்து மலம் இழக்கி அந்த உறுப்புகளை பாதுகாப்பதில் இதுவா இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியான முறையில் செயல்படுத்த தவறுனதுனால 23-24 வயசு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணா கூட அதுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு நோய் வருது. இதன் காரணமாக கருதரிப்பு தள்ளி போகுது அல்லது மலட்டுத்தன்மை உருவாகிறது. படுக்கை முறைகளிலிருந்து, இந்த சீப்பை வாரி தலையில் எடுக்கிற முறையிலிருந்து, கல்யாணம் ஆனதுக்கு பின்னால் வெள்ளியில் மெட்டி போடுறதுல இருந்து, விஷஜந்துக்களை விலக்குவதற்காக காலில் கொலுசு போடுறதுல இருந்து எல்லாமே விஞ்ஞானங்கள் தான். அதி அற்புத விஞ்ஞானம்னு இதுக்கு பேர். இதை மெய் என்கிற தேகம் தெளிவாய் உணரும் போது மெய்ஞானமாக மாறுது. அதனால் ஒரு தவக்கூடங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கடுமையாக 6 வருஷம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி ஒரு நிலையை அடையிறத 2 வருஷத்தில் ஒரு பெண் ஈஸியாக அடைஞ்சிருவாள். ஆனால் குடும்ப பாசம், பந்தம், அதாவது பிணைப்புகள்லாம் சேர்ந்து அவளை 8 வருஷம் 10 வருஷம் பின்னையும் தள்ளிடும். இருந்தாலும் அந்த பெண்மை என்பது போற்றுதலுக்கு உரியது. அந்த பெண்மையை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றத தாத்தா பாட்டிங்க தான் வழி சொல்ல முடியும். தாத்தா பாட்டிங்க 45-50 வயசை கடந்த ஆண் பெண் 23 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு 8 வயசுல இருந்து எப்படியெல்லாம் வளரணுன்ற வாழ்க்கையுடைய நெறிமுறையை காமிச்சோம்னா இது சரியாயிடும். இன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷம் அல்லது கால சர்ப யோகம் அப்படின்னு 2 நிலை இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலை இயக்கங்களால் பாதிப்படைஞ்ச பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தாறுமாறா படுத்து உறங்கின பசங்க, தாறுமாறா அலைஞ்ச பசங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. பெரும்பாலான பெண்களுக்கு இது ஒரு பெரிய வியாதியாக இருக்குது. அடுத்தது வெளியில் அலையிறதுனால பல தூசு மண்டலங்கள் தலையில் படும்போது நோய் கிருமிகளாக மாறி டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகுகள் அதிகமாகுது. இந்த பொடுகுகளுக்கான மருத்துவத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். சாராய குளியல் தலையில் நல்லா தடவி ரப் பண்ணி குளிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த என்னவோ பேர் சொல்லுவாங்க, கிளிசரின்னு ஏதோ சொல்லுவாங்க, மினுமினுப்புகள் அதிகமாக சேரும். நீங்கள் தலையில் கடையில் விற்கிறத வாங்கி தடவுறதை விட தேங்காய் எண்ணெயை வாங்கி சவுரி பழத்தை அதில் இட்டு கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி போன்றவைகளை முறிய காய்ச்சி எண்ணெயை முறியணும். முறிஞ்சு படப்படன்னு வெளியே வரும் அந்த இலை எண்ணெய் பசை, அதாவது நீர் பசை போய் அந்த எண்ணெய்களை தொடர்ந்து தலையில் தடவி வந்தீங்கன்னா முடி கொட்டுதல் நோய் நீங்கும். மாதத்திற்கு ஒரு முறையாவது நெல்லிக்காய் சாறுகளை உட்கொள்ள வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறையாவது. அப்போது என்ன ஆகுனா இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் விலகும். சோத்து கத்தாழையை சாப்பிடும்போது
சோத்து கத்தாழையை நல்லா கழுவணும். ஒரு 3-4 முறை கழுவி எடுத்தால் அந்த கசப்பு சுவை நீங்கும். அதுதான் நல்ல மருந்து. கசப்பு சுவை உடம்பை கெடுக்கவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தோல் இருக்குது பாருங்கள், அந்த கத்தாழையை சீவின தோல், அந்த தோலை மூஞ்சிங்களெல்லாம் நல்லா தடவிட்டு வந்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குற அளவு இருக்கிற கட்டிகள்லாம் போயிடும். எல்லாத்தையும் போய் இந்த தேகம் வந்து மினுமினுப்பு அடையும். இதில் இருக்க ஆயில் பசையும் போயிடும், வறட்டு சதையும் போயிடும். அந்த கத்தாழை தோலை நல்லா தடவிட்டு கன்னத்தை நல்லா பஃபியாக மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போயிடும். இன்றைக்கி பல பேர் தண்ணி அடித்தா ஒயின் பண்ணாக்கா நல்லா சிகப்பாயிடும், கண்ணம் புஃபியாக இருக்கும் அப்படின்றாங்க. கிடையாது. சோமபானம் என்கிற திராட்சை ரசத்தையோ இல்லை மற்ற பழரசங்களையோ 8 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி குடித்தா அவங்களுக்கு இயல்பாகவே நிறமும் இந்த பஃபியும் வந்து கண்கள் தெளிவு போகும். ஆனால் கடையில் விற்கக்கூடிய இந்த சோமபானம் என்று சொல்லக்கூடிய ஒயினை குடித்தா உடம்பு நோய் தான் வரும். எனவே பெண்களுக்கான டிப்ஸு இவ்வளோ தூரம் இதையோ சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஒரு ½ அன் ஹவர் பெண்களுக்கான டிப்ஸு சொல்லணுமே பேசியிருக்கோம். இருந்தாலும் திருப்பியும் வேறு ஒரு முறையில் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சிடி நிறைய நேரம் இப்போ ஒரு 200 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டதுனால அந்த சிடியை தேடி எடுத்து போட முடியுமா தெரியல, போடுறோம். இதையும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும் பொழுது சரியாக இருக்கும். கோழிக்கறியை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த பசங்களை வெளியே தேவையற்று அலைய விடாதீங்க. உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது. கண்ட இடத்துல ரோமங்கள் வரும். அந்த ரோமங்களை பிளேடு போட்டு சீவறதை விட கோமியம், மாட்டுடைய கோமியத்தை சில இடத்துங்களில் தடவி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரோமங்களை ரிமூவ் பண்ணால் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். மஞ்சளை கண்டிப்பாக சில இடங்களில் தடவணும். தடவுனா நம்மளுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது, பாத்ரூமில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து அந்த மர்ம உறுப்பை தாக்காது, அந்த அரிப்பு வராது. அதன் காரணமாக உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் நுழையாது. தெளிவான ஒரு நோயற்ற தன்மையில் இந்த பெண்கள் வாழலாம். ஆண்களுக்கான உறுப்புடைய அமைப்பு வேறு, பெண்களுக்கான மர்ம உறுப்புடைய அமைப்பு வேறு. இதை பாதுகாத்துக்க தான் குண்டு மஞ்சளை தேய்ச்சி மார்பக பகுதிகளில் தடவும் பொழுது ரோமங்கள் வளராது. வயிற்று பகுதிகளில் தடவினா ரோமங்கள் வளராது. முகப்பகுதிகளில் தடவினா ரோமங்கள் வளராது. சிலருக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதிகமாக போட்டால் தாடியெல்லாம் வளர்ந்துடும். சில பெண்களுக்கு அவங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, குண்டு மஞ்சள் ஒரு 100 கிராம், நீட்டு மஞ்சள் ஒரு 100 கிராம், ரெண்டையும் சரிசமமாக. ஏன்னா குண்டு மஞ்சளில் எண்ணெய் ஜாஸ்தி, நீட்டு மஞ்சளில் எண்ணெய் கம்மி. ரெண்டையும் அரைச்சி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த தேவையற்ற ரோம வளர்ச்சி நின்று போயிடும். அதே மாதிரி முகத்தில் நல்லா மஞ்சள் பூசணும். வெளியே போகும்போது கழிட்டு கூட போங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது அந்த மஞ்சளை பூசிட்டு இருந்தீங்கன்னா ரோமத்து கால்களை முறியடிக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மஞ்சளில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எடுத்துக்கலாம். உடம்புல எல்லா தொடை பகுதிகளில் தடவினா தொடையில் ரோமங்கள் வளராது. பார்க்கவே ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். சில உறுப்பு பகுதிகளில் மர்ம உறுப்பு பகுதிகளில் தடவுனா அந்த இடத்துல முடி வளர்ச்சி குறைவாக இருக்கும், அழுக்கு பிடிக்காது, யூரினல் இன்ஃபெக்ஷன் வராது, பிளேடை போட்டு சிரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது மாதிரி மஞ்சள் என்பதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துறதுக்கு அந்த மஞ்சளா அதெல்லாம் நாட்டுப்புறத்தில் இருக்குங்க. சீத்தையை தடவிக்காங்க. நீங்கள் நாட்டுப்புறத்தில் விட அழகு கிரீமை தடவி மூஞ்சில் கட்டி வர வச்சுக்கிறாங்க பல பேர். அதனால் இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும்னு சொன்னால் பெண்மை பாதுகாக்கப்படும், நளினம் பேணப்படும், பெண் பெண்ணாக இருப்பாள், நோயற்ற வாழ்க்கை இருக்கும், உள்ள சுமக்கக்கூடிய குழந்தைகளும் அறிவும் ஆற்றலும் பெற்று நல்ல ஹெல்த்தோட வாழும். ஹெல்த் இருந்ததுன்னா வெல்த் தன்னால் வந்துடும். அவ்வளவுதான் மேட்ரு. வெல்த்ன்றது நம்ம சம்பாதிக்கிற காசு, நம்ம இழக்கிற காசு. புத்தி தடுமாறாது. புத்தி தடுமாறும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம்னு சொல்லுவோம். மனம்னா உடம்பு, அதில் ஒரு குழப்பம் வருதுன்னா தாறுமாறாக செயல்படுற நிலைகள்லாம் விலகி நல்வாழ்க்கையை பெண்கள் வாழ இதை விட சிறந்த டிப்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா தெரியல. இருந்தாலும் கர்ப்ப காலங்கள்லேயும் குழந்தை பேர்கள்லேயும் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் என்ன மாதிரியான உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் நோய் வராது, தடுக்கப்படும் அப்படின்றதையும், மார் கட்டாத இருக்கிறதுக்கும், பால் சுரப்பிகள் நல்லா வேலை செய்கிறதுக்கும், இடுப்பு சுருங்கிறதுக்கும், அழகு தொடர்ந்து நீடிக்கவும்
என்ன வழின்றதை அடுத்தடுத்து வரும்போது பேசுவோம். நன்றி, வணக்கம்.